பொம்மிய நீ கல்யாண நாள்ல சீக்ரெட் நம்பர் வச்சிருப்பாங்களோ, அத ட்ரை பண்ணி பாருண்ணா. இவங்க ஒரு தடவை கல்யாணம் பண்ணிருந்தா பரவாயில்ல, இவங்க தான் வருஷத்துக்கு 3 தடவை கல்யாணம் பண்றாங்களே. இந்த லாக்கர் திறக்க மொத்தம் 5 நம்பர் வேணும். இப்ப என்ன பண்றது? எல்லாம் இவளாலதான். பொம்மி பேரை சொல்லிக்கிட்டு நம்ம எல்லாரையும் பைத்தியக்காரனாக்க விட மாட்டா போல இருக்கு. கோபப்படாம திறக்க பாருடா. ஐயோ, மேடம் ஃபோன் பண்றாங்க. இதுக்கு மேல நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். முதல்ல அந்த வீட்டை இடிக்க ஆரம்பிங்க. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். பொம்மி அக்கா, அந்த டாக்குமெண்ட் எங்க இருக்குதுன்னு காமிச்சா சரி. இப்போ இந்த லாக்கரை திறக்க ஏதோ நம்பர் வேணுமாமே. அத்தை ஏங்கா என்னாண்ட காமிச்சு கொடுக்காம விட்ட? எப்படியாவது காமிச்சு கொடுக்கா. தாத்தா பாவம்க்கா. இன்னும் ஒரு நம்பர் என்னன்னு தெரியலையே. இப்ப கூட இன்னொரு நம்பர் வேணுமே. அவங்களுக்காக எதுக்கு சார் வெயிட் பண்ணணும்? இடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் சார். கொஞ்சம் இருங்க, அவருக்கு கால் பண்ணி பாக்குறேன். வேற காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருடா. அந்த ஆபீசர் தான் கால் பண்றாரு தாத்தா. பேசு. ஹலோ சார், உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. நாங்க எங்க வேலையை ஆரம்பிக்கிறோம். சார், இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு சார். நாங்க அதுக்குள்ள டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்துடுறோம். ஹலோ, என்னாச்சுப்பா? தாத்தா, டைம் முடிஞ்சு போச்சு. நாங்க இடிக்க போறோம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணாரு தாத்தா. எப்படியாவது தடுத்தாகணும்பா. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க தாத்தா. எனக்கு லாக்கர் நம்பர் தெரிஞ்சிருச்சு. என்னம்மா நடக்குதுங்க? இப்ப என்ன பண்றது? எல்லாம் போச்சு. டென்ஷன் ஆகாத. இங்க லாக்கர் திறந்து அதுக்குள்ள மத டாக்குமெண்ட் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. அங்க இந்நேரத்துக்கு இனிப்பு இல்லங்கிற சாம்ராஜ்யத்தையே இடிச்சு தரமட்டமாக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. யோ, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வீட்டை இடிக்க சொல்லியா? சரிங்க சார். சார், இன்னும் 15 நிமிஷம் இருக்கே சார். பாவம் சார் அவங்க.
இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே சார். என்னையா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? ஏதாவது வாங்கிட்டியா என்ன? ஐயோ சார், என்ன சார் என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பேசுறீங்களா சார்? உங்க விருப்பம் சார். ஏப்பா சித்தார்த், உடனே அந்த அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி டாக்குமெண்ட் கிடைச்சிருச்சு, நீங்க எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லுப்பா. சரிங்க தாத்தா, இந்தாங்க. தாத்தா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஐயோ, இன்னொரு வாட்டி பண்ணுப்பா. அவர் போன் எடுக்கிற மாதிரி தெரியல. இங்க இருந்து நேரத்தை கடத்த வேண்டாம், நேரடியா போய் டாக்குமெண்ட் காட்டிப்போம். சரி. இவங்க போறதுக்குள்ள அந்த வீடு இடிஞ்சு தரமட்டம் ஆயிருக்கும். வாங்க போலாம். சித்தார்த் தாத்தா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சும் பிரயோஜனம் இல்லாம போயிட போகுது. அந்த அதிகாரிக்கு மறுபடியும் ஃபோன் பண்ண முடியுதான்னு பாரு. போன போடு. தாத்தா, அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணா வேலைக்கு ஆகாது. நான் எனக்கு தெரிஞ்ச அதிகாரிக்கு ஃபோன் பண்றேன் தாத்தா. சொல்லுங்க சித்தார்த். ஹலோ சார், அந்த டாக்குமெண்ட் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. சரிங்க சித்தார்த், எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ டாக்குமெண்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருங்க. நாங்க உடனே வந்துடுறோம். சரிங்க சார். யோ, நீ ஒன்னும் கவலைப்படாதயா. யாரும் நம்ம வீட்டை அவ்வளோ சீக்கிரம்லாம் இடிச்சிட முடியாது. இங்க பாரு, நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். நீ கொஞ்சம் அமைதியா வந்தா உனக்கு நல்லது. எப்பா ஸ்பீக்கரை ஸ்டார்ட் பண்ணுப்பா. சார் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சார். ஒரு இடத்துக்கு வரும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தானே வரணும். சார் வரும்போது நல்லா தான் சார் இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணி பாரு. சரிங்க சார், இதை பாக்குறேன். சார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சார். எனக்கு ஃபோன் பண்ணாரு, இப்ப வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சரிங்க சார், பாப்போம். சார் இந்தாங்க சார், எங்க வீட்டோட மதர் டாக்குமெண்ட். என்னையா அது? நாங்க வரத்துக்குள்ள இடிச்சு தரமட்டமாக்கி இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி சொத்தப்பை வச்சிருக்கீங்க. நான் என்ன மேடம் பண்றது? வீட்டை இடிக்க போற நேரத்துல வண்டி ஆஃப் ஆகி காரியத்தை கெடுத்துருச்சு. இந்த இடம் மிஸ்டர் தெய்வநாயகத்தோடதுன்னு தெளிவா இருக்கு. அப்புறம் எப்படி சார் இதை புறம்போக்கு இடம்னு சொல்லுவீங்க? ஆமா சார், எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. உங்க வீட்டை இடிக்க வேண்டிய நேரத்துல சட்டுன்னு பொக்லைன் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் ஆகலன்னா பாருங்களேன். இது வெறும் வீடு மட்டும் இல்ல சார், என்னோட உயிர், என்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே அந்த வீடு தான்.
இது மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். வெரி சாரி சார். உங்க சிரமத்துக்கும் மன உளைச்சலுக்கும் எங்களை மன்னிச்சிடுங்க சார். சரிங்க சார், நாங்க கிளம்புறோம். சரிங்க, வரேன் சார். ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் உங்களை ரொம்பவே சிரமப்படுத்திட்டேன். இட்ஸ் ஓகே சித்தார்த், ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுல. சரி, நான் கிளம்புறேன். டேக் கேர். தேங்க்யூ சார். வரமா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. அம்மா ராணி, பொம்மி எப்படி எங்களை எல்லா விதமா நிக்கட்ல இருந்து காப்பாத்தினாலோ அதே மாதிரிதாம்மா நீயும் பண்ற. இப்பவும் உங்களை பொம்மி அக்கா தான் தாத்தா காப்பாத்திருக்கிறாங்க. ஆனா அத்தை சொன்னாதான் யாருமே என்ன நம்ப மாட்டீங்களே. ஆமா அண்ணி, நீங்க இந்த வீட்டை மட்டும் மீட்டு தரல, தாத்தாவோட உயிரையே மீட்டு கொடுத்துருக்கீங்க. சரி சரி, எம்மா நேரம் இங்கே நின்னு பேசிட்டு இருப்பீங்க. வாங்க வீட்டுக்குள்ள போலாம். தாத்தா, வாங்க தாத்தா. அம்மா ராணி, கொஞ்ச நேரத்துல என் உசுரே என்னை விட்டு போன மாதிரி இருந்துச்சு தெரியுமா? எங்க இந்த வீடு கையை விட்டு போயிடுமோ, எங்க இதை நம்ம கண்ணு முன்னாடி இடிச்சு தரமட்டமாக்கிடுவாங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேன். அப்படி மட்டும் நடந்திருந்தா என் உயிர் அந்த நிமிஷமே போயிருக்குமா. தாத்தா, ஏன் தாத்தா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதான் எதுவுமே நடக்கலல்ல. நம்ம குலதெய்வம் தான் நம்மள காப்பாத்துச்சு. சரி இருங்க, நான் போய் உங்க எல்லாருக்கும் சூடா காஃபி எடுத்துட்டு வரேன். அம்மா ராணி, நம்ம குலதெய்வம் காப்பாத்துச்சுன்னு சொன்னேன். ஆனா என் கண்ணுக்கு நீதாமா கடவுள் மாதிரி தெரியற. ஐயோ என்ன தாத்தா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசின்னு இருக்கீங்க. நான் என் கடமையை தானே செஞ்சேன். இல்லம்மா, நீ என்னமோ சாதாரணமா சொல்லிட்ட. ஆனா நீ பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம் எனக்கு மட்டும்தாமா தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த டாக்குமெண்ட் கிடைச்சும் அந்த அதிகாரி வேற போன் எடுக்கலையா? எங்க நாம வரத்துக்குள்ள வீட்டை இடிச்சிடுவாங்களோன்னு ரொம்ப பயந்துட்டம்மா. அது எப்படி தாத்தா? இந்த ராணி இருக்க சொல்ல இந்த வீட்டை இடிக்க விட்டுருவேனா? வீட்டை கண்டிப்பா இடிக்க மாட்டாங்கன்னு அவ்வளவு உறுதியா எப்படி உனக்கு தெரியும் சொல்லு? அதுவா? அதுக்கான வேலையா நான் இங்க பண்ணிட்டு தானே வந்தேன். அது என்னன்னா, பெரிய கிளாடிதாமா நீ. ஐயோ எப்பா, அதான் சக்கரை டப்பால சக்கரையே இல்லையா? என்னம்மா சொல்ற? சக்கரை இல்லையா? அப்ப இந்த காஃபில சக்கரை போட்டிருக்கே இல்லையா? அதெல்லாம் கரெக்டா போட்டிருக்கேன் தாத்தா, நீங்க தைரியமா குடிக்கலாம். நல்ல வேலை, இல்லனா இதையும் பொம்மி தான் வந்து சொன்னானு இந்நேரம் கதையை அள்ளி விட்டுருப்பா. யோ, நீ நம்பினாலும் இல்லனாலும் பொம்மி அக்கா தான் அந்த டாக்குமெண்ட் இருக்கிற இடத்த காமிச்சு குத்துச்சு. அதானே, எங்கடா இன்னும் அதை சொல்லலையேன்னு பார்த்தேன். ஐயோ, ஏன் என்ன நம்பாம எதையாவது சொல்லே இருக்கிற? நம்பியா? பொம்மி அக்கா தான் வந்து எனக்கு சொல்லிச்சு. இப்போன்னு இல்ல, இதுக்கு முன்னாடி உன்னை கட்டின் போனப்ப கூட அக்கா தான் வந்து காப்பாத்திச்சு. இப்ப கூட நான் காட்டு கோயில்ல பூஜை பண்ணல,
அது அக்கா சொல்லிதாயா? இன்னும் எதையெல்லாம் பொம்மி சொல்லி தான் பண்ணேன்னு சொல்ல போற? ஏன் தான் இறந்து போனவள ஆளுக்கு இப்படி போட்டு படுத்திக்கிட்டு இருக்கீங்களோ? அவ இருக்கும்போது தான் நிம்மதியா இருக்க விடல, இறந்து போய் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. என்னையா இப்படி சொல்லிட்ட? நான் என் அக்காவை கொலை சாமியா பாக்குறேன்யா. நான் அவங்கள கேவலப்படுத்தல. எனக்கு எல்லா விஷயத்திலயும் அவங்க தான் உதவி பண்றாங்கன்னு தான் சொல்ல வரேன். ஓ அப்படியா? சோ உனக்கு உதவி பண்றது பொம்மின்னு சொல்றல்ல, எனக்கும் பொம்மிக்கு மட்டுமே தெரிஞ்ச 5 விஷயத்த நான் உங்ககிட்ட கேக்குறேன். அத மட்டும் நீ கரெக்டா சொல்லு, அதுக்கப்புறம் நான் நம்புறேன். சரியா, நீ கேளு, நான் சொல்றேன். ஆனா நான் கரெக்டா சொன்னா நீ யோசிப்பல்ல. சரி, மார்ச் 2, 2022 வருஷம் எங்க ரூம்ல பொம்மி ஒண்ணு பண்ணிட்டு இருந்தா. அது என்ன நீ சொல்லணும். சரியா, நான் சொல்லிட்டேன்னா? நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அப்படி நீ சொல்லலன்னா டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துட்டு நீ போயிட்டே இருக்கணும். என்னப்பா இது? தாத்தா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இவளுக்கெல்லாம் இப்படி ஏதாவது பண்ணாதான் அடங்குவா. சரியா, உன்னோட விருப்பம் அதான்னா நான் ஒத்துக்கிறேன். ராணி, என்னம்மா இது? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எப்படியும் தாடிகாரன் தான் தோக்க போறான். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சதுன்னு நான் சந்தோஷப்பட்டு நிமிர்றதுக்குள்ள அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை உருவாயிடுச்சே. கடவுளே, நான் என்னதான் பண்ணுவேன்? தாத்தா, பொம்மி அக்காவே என் பக்கம் இருக்கிறாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் பதில சொல்றேன். அண்ணி, என் எண்ணத்தை எல்லாம் அந்த ராணி தவிடுபடி ஆக்கிட்டா. எப்படி அந்த டாக்குமெண்ட் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சானே புரியலையே. நாம எது செய்ய நினைச்சாலும் முட்டைக்கட்ட மாதிரி வந்து எல்லாத்தையும் தடுத்துடுறான். அதைத்தான் எப்படி பண்றாலும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இவங்க தெரியாம கண்ணி வெடியில கால வைக்கிறாங்க. இவ தெரிஞ்சுக்கிட்டே அதல பாதாளத்துல விடறாளே. இவங்கெல்லாம் விழுந்தாலும் பரவாயில்ல, என்னையும் சேர்த்து இழுக்கிறாங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நீங்க தான் அவளை பெரிய ஆள் மாதிரி நினைச்சுக்கிறீங்க. அவ பெரிய ஃப்ராட் அத்தை. ஏதோ சீட்டிங் பண்ணிட்டு இருக்கா. அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அத முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்புறம் சித்தார்த்த அவகிட்ட சவால் விட்டுருக்கான்ல, அத வச்சே நாம கேம் ஆடி அவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்தி அடிக்கணும். பாப்பா பாப்பா, அந்த பொம்மையே தேவல போல இருக்கு. இவ அவளை விட 100 மடங்கு இருக்கா. பின்ன கொடுக்காமலா இருப்பா? ராணியே பெரிய தில்லாலங்கடி. பொம்மியோட ஆவி வேற சேர்ந்துருச்சுல்ல. பொம்மி மனுஷியா இருக்கும் போதே அவளை நம்மளால சமாளிக்க முடியல. இப்ப ராணியோட சேர்ந்திருக்கிற பொம்மியோட ஆவி எப்படி இருக்கும்? 100 மடங்கு. 100 மடங்கு என்ன, 1000 மடங்கு கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத்தை, நீங்க கவலையை விடுங்க. சித்தார்த் ராணியோட சவால ஊதி ஊதி பெருசாக்கி அந்த ராணியை நான் வீட்டை விட்டு துரத்துறேன். அதையும் அந்த சித்தார்த் கையாலேயே நான் செய்ய வைக்கிறேன். எப்படி தமன்னா இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற? அத்தை, பொறுத்திருந்து பாருங்க. வெயிட் அண்ட் see. சித்தப்பா, வாங்க. ஒவ்வொரு தடவையும் இவ்வளவு இந்த மாதிரி தான் சொல்றான். ஆனா எதுவும் நடக்க மாட்டேங்குது. பாக்கலாம், இந்த தடவையாவது ஏதாவது நடக்குதான்னு. இந்த வாட்டி அவ சொல்றத பார்த்தா கான்ஃபிடென்ட்டா இருக்கு. தமன்னா இந்த வாட்டி கரெக்டா பண்ணிடுவாமா. நீங்க ரிலாக்ஸ்டா இருங்கம்மா. தமன்னா, அவங்க தான் பொம்மியோட ஆவி இருக்கிறது தெரியாம முட்டாள்தனமான வேலையெல்லாம் செய்யறாங்க. நீ கூட வா. சித்தப்பா, என்ன பேசுறீங்க? அதுக்காக எங்க அம்மாவுக்கு கொண்டு அந்த பொம்மையையும் அவங்க அஸ்தியை கரைச்சி பொம்மையை அழிக்க விடாம பண்ண அந்த ராணியையும் சும்மா விட சொல்றீங்களா?
ஐயோ தமன்னா, நான் அப்படி சொல்ல வரல. இப்ப கூட பாரு, சாவித்திரி அக்கா எவ்வளோ பிளான் பண்ணி அந்த ஆபீசரை பிடிச்சி இந்த வீட்டை இடிக்கிற அளவு கொண்டு வந்தாங்க. ஆனா முடிஞ்சதா? இல்லையே. எங்கேயோ இருக்கிற அன்னலட்சுமி அக்கா வீட்டுல தான் டாக்குமெண்ட் இருக்குன்னு அந்த ராணிக்கு யார் சொன்னது? இப்ப என்ன அந்த பொம்மையோட ஆவிதான் சொல்ல வரீங்களா? பின்ன இல்லையா? ராணிக்கு எல்லா விஷயத்திலையும் பொம்மி ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. அதுக்காக தான் சொல்றேன் தமன்னா, எதை பண்றதா இருந்தாலும் நாம நல்லா யோசிச்சு பண்ணணும். மார்ச் 2, 2022 வருஷம் எங்க ரூம்ல பொம்மி ஒண்ணு பண்ணிட்டு இருந்தா. அது என்ன நீ சொல்லணும்? அப்படி நீ சொல்லலன்னா டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துட்டு நீ போயிட்டே இருக்கணும். சித்தர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நேரத்துல பொம்மி அக்காவால வர முடியாது போல. எனக்கு எப்போல்லாம் பிரச்சனையோ அதை தீக்கிறதுக்கு என் குலசாமி மாதிரி வந்து நிக்கும். இப்போ எனக்கு ஒரு கைய உடைஞ்ச மாதிரி இருக்குதுக்கா. ராணி,